மாஸ்டர் 3 டீ போடு. ஆ இப்படி உட்கார. உட்காரு. மச்சி, இதுக்கு பேசாம சாப்பிட்டு இருக்கலாம்டா. டேய், அதுக்கு இல்லடா, வண்டிக்குள்ள ஆள் இருக்குல்ல, நாம எப்போதுமே அலர்ட்டா இருக்கணும், புரியுதா? நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. ம். என்ன மச்சான் இது? எவ்வளவோ தேடிட்டோம், எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலடா. டேய், டென்ஷன் ஆகாதடா, கண்டுபிடிச்சிடலாம்டா. கண்டுபிடிச்சிடலாம்டா. ஆனா அங்க வர்ஷினி ரொம்ப டென்ஷனா இருக்கா. இது அவ வாழ்க்கை பிரச்சனை. இந்த பாரு, ஏதாச்சும் தப்பா முடிவெடுத்துட்டான்னு வச்சுக்கோயேன், மொத்தமா போச்சுடா. இந்த பாரு, நாளை காலைல முகூர்த்தம், அதுக்குள்ள நம்ம அசோக்க கண்டுபிடிச்சாக்கணும். அவனுங்க ஏதோ பிரில்லியண்டா பண்றாங்கடா. அந்த லாக் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டேய் இல்லடா, எனக்கு டோட்டலாவே மைண்ட் பிளாக் ஆயிருக்கு. எவ்வளவோ தேடி பார்த்தோம், ஆனா இப்ப வர ஒரு ஹிண்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, கரெக்ட் தான், பட் கண்டுபிடிக்கணுமே. அதுக்கு தான் எந்த வித லீடுமே கிடைக்கலையே. டேய், சீக்கிரமா டீ குடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவோம்டா, இல்லைன்னா பிரச்சனை ஆயிட போகுது. ஆமாண்டா. எனக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு மச்சான். டேய், எங்க போய் தேடுறதுனே தெரியலடா. டேய், நீ போய் வண்டி எடு, நாங்க போய் காசு கொடுத்துட்டு வந்துடுறோம். சீக்கிரம் வாங்கடா. போட. இன்னும் எங்க போய் தாண்டா தேடுறது? அசோக் அப்படி எங்க தாண்டா வச்சிருப்பாங்க? அண்ணே, 3 டீ 4 பிஸ்கட் எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா கொடுப்பா. சரிப்பா. டேய், என்னடா பர்சனல் புதுசா இருக்கு, யாருது, எங்க வாங்க? டேய், நான் எங்கடா வாங்கினேன்? நம்ம வண்டியில் இருக்கான்ல, அவன்கிட்ட இருந்து எடுத்தது தான். அவன்கிட்ட இருந்து எதுக்குடா பர்ஸ் எடுத்த? என்னடா திடீர்னு யோக்கிய மாதிரி பேசுற? நம்ம பண்ணாத அயோக்கியத்தனமா? எப்படியும் அவன் சாவ போறான், அவனுக்கு எதுக்கு இவ்வளோ பணம்? அதான் எடுத்துட்டேன், செலவுக்கு ஆகுதுல்ல. சரி வா போலாம். டேய், டென்ஷன் ஆகாத, பாத்துக்கலாம். வீட்டுக்கு வந்தப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அண்ணனையும் கூட்டிட்டு வான்னு சொன்னேன்ல, எங்க அவரை காணோம்? வெளியூர் போயிருக்காரு. வந்துடுவாருல, கண்டிப்பா முகூர்த்தத்துக்கு வந்துருவாரு. ஹே சுபத்ரா. சரி, முதல்ல பசங்களை கூட்டிட்டு போய் சாப்பிடு. சரி, போய் சாப்பிடுங்க. வரேன். வாங்க சுபத்ரா. ஏய் வித்யா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடி? என் பையனுக்கு மேரேஜ்னு இன்விடேஷன் வைக்க வந்தப்ப கூட நீ வீட்ல இல்ல. அவ்வளவு பிஸியா நீ? என்ன பண்றது சுபத்ரா, பையன் கனடால இருக்கான், என் பொண்ணு கல்யாணம் ஆகி ஜெர்மனில இருக்கா. 2 பேரும் மாத்தி மாத்தி கூப்பிடும்போது போகாம இருக்க முடியல. அதுவும் சரிதான் வித்யா. உன் பையன் ரொம்ப வருஷம் கழிச்சு உன்கிட்ட வந்திருக்கான்னு கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ற போல. ரொம்ப சந்தோஷம் சுபத்ரா. ஆமா வித்யா, அவனோட சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு நீ எதையுமே செய்ய முடியாம போயிடுச்சு. அதனாலதான் இந்த கல்யாணத்தை கிராண்டா பண்ணிட்டு இருக்க. சரி, பேசிக்கிட்டே இருக்கே தவிர உன் பையனை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா? என்ன இப்படி சொல்லிட்ட? இரு, அவனை கூப்பிடுறேன். அசோக், அசோக். வித்யாமா, உங்க நம்பருக்கு கால் பண்ண, நீங்க எடுக்கல. உங்க வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டப்ப நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதாமா இங்க வந்தேன். அப்படியா? நீங்க நாளைக்கு ஈவினிங் வீட்டுக்கே வந்திருக்கலாமே, இங்க எதுக்கு வந்தீங்க? ஏதோ அவசரமா? ஆமாம்மா, கொஞ்சம் அவசர வேலையா நான் ஊருக்கு போறேன். வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. அதான் நீங்க அம்மனுக்கு செய்ய கொடுத்த திருமாங்கல்யத்தை உங்ககிட்டயே கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது, அந்த திருமாங்கல்யத்தைய கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாம்மா, உங்க கையில கொடுத்துட்டு போலான்னு தான் கொண்டு வந்தேன். என்ன மகேந்திரன் நீங்க? இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். இவ்ளோ காஸ்ட்லியான நகைய நான் எப்படி கையில வச்சுக்கிட்டு நிம்மதியா ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? புரியுதுமா, ஆனா நானும் கடையில இல்லாதப்போ விலையுறந்த நகையை தனியா வச்சுட்டு போறதுக்கு பயமா இருந்துச்சுமா. அதான் நகையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ஊருக்கு போலான்னு வந்தேம்மா. என்ன வித்யா, என்ன நகை?
நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. மகேந்திரன், நீங்களே அந்த நகையை சுபத்ராட்ட காட்டுங்க. ஆ இப்ப என்ன, அந்த நகை சேஃபா இருக்கணும் அவ்வளவுதானே? ஆமா சுபத்ரா, ரொம்ப காஸ்ட்லி நகை. அது மட்டும் இல்ல, சாமிக்காக செஞ்சது. அதான் யோசிக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல வித்யா. என்னோட லாக்கர் யூஸ் பண்ணிக்கோ, சாவிய கூட நீயே வச்சுக்கோ. ப்ராப்ளம் சால்வ், அவ்வளவுதானே? ஓகேவா? நிஜமாதான் சொல்றியா? உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஒரு ப்ராப்ளமும் இல்ல. கீயெல்லாம் என்கிட்ட கொடுக்க வேணாம் சுபத்ரா, நீயே வச்சுக்கோ. நகை எனக்கு சேஃபா இருந்தா போதும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹே, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? பேசாம என் கூட வா. இதாங்கம்மா நகை. அப்போ நான் வரட்டுங்களா? சரிங்க. சரி வா. போலாம். வா வித்யா, குடு. இவ்வளோ நாள் இந்த கல்யாணத்தை தான் ஜாக் பாட்டுன்னு நான் தப்பு கணக்கு போட்டிருந்தேன். உண்மையா ஜாக் பாட் இப்ப சுபத்ரா கையில இருக்கு. 5 கோடி அதோட மதிப்பு. எப்படியாவது அந்த நகையை எடுத்துட்டா போதும். அது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத. பத்திரமா இருக்கும், நீ பயப்படாத. சரியா? வா போலாம். நாங்க எனக்காக இதை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. தம்பி, எனக்கு எதுக்கு இந்த நன்றி எல்லாம் சொல்றீங்க? நன்றிய இந்த அம்மாவுக்கு சொல்லுங்க. இவங்க பெரிய மனசு பண்ணி இதுக்கு ஒத்துக்கிட்டதுனால தான் இதை பண்ண முடிஞ்சது. சரிங்க தம்பி, நான் வரேம்மா. சரி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இப்பவும் எதுக்காக இதெல்லாம் பண்ண சொன்னீங்கன்னு நான் எந்த ரீசனும் கேட்க மாட்டேன். ராகவ் ரொம்ப நல்ல பையன், சுபத்ரா என் ஃப்ரெண்டு. இவங்க நல்லதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆண்டி. ஆனா இனிமே தான் உங்களுக்கு வேலையே இருக்கு. பரவாயில்ல ராகவ், நல்லதுக்காக தானே பண்றோம். நான் உள்ள போறேன். சரிங்க. தேங்க் யூ. இசை, அசோக் நீ கவனிச்சிய? நம்ம விரிச்ச வலையில அவன் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஆமா ராகவ், எப்படியும் இவன் அம்மா ரூம்ல இருக்கிற நகைய கண்டிப்பா திருடுவான். அம்மா கிட்ட கையும் குளமா மாட்டுவான். நம்ம மாட்ட வைக்கிறோம். அதான் நமக்கு வேணும். ம்.